இன்றைக்கி ரெஸ்டாரண்ட் சைடில் கொத்து பரோட்டா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமாங்க. அதுக்கு ஒரு பேன் வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருந்த ஒரு வெங்காயம் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு அதையும் வதக்கிக்கோங்க. முட்டைக்கோஸ், கேரட், குடமிளகாய் அது எல்லாத்தையுமே நீட்டாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டு அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா எண்ணெயில் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 முட்டை உடச்சி விட்டு நல்லா அதை ட்ரை ஆகுற வரைக்கும் இந்த மாதிரி கிளறி விடணும். நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கன் கிரேவி அதுதான் மஸ்ட்டு. அதை நல்லா சேர்த்துட்டு நல்லா இது மாதிரி கிளறி விடணும். கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக மிளகாய்த்தூள், கரம் மசாலா, மிளகுத்தூள் இது எல்லாமே சேர்த்துட்டு கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி வதக்கி விடணும். அப்புறம் சோயா சாஸ் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க பரோட்டாவையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒன்று சேர எல்லாத்தையும் நல்லா கிளறி விடணும். மசாலா ஃபுல்லாக இறங்குற அளவுக்கு. கொஞ்சமாக மல்லித்தலை தூவி இறக்குனா ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கொத்து பரோட்டா ரெடி.